Hi guys, welcome to Mupare Training Academy. So இப்போ P is equal to root of 72 minus root of 72 minus root of 72 minus அப்படியே infinity வரையும் போச்சுன்னா 2p square plus 1 அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. அப்ப நமக்கு இந்த p யோட மதிப்பு தெரிஞ்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஆன்சரே பண்ண முடியும். இதுக்கு தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி root of 72 minus root of 72 இந்த மாதிரி போச்சு அப்படினாலே நமக்கு இந்த இன்ஃபினிட்டின்னு வந்துச்சுனாலே ஏதோ ரெண்டு நம்பருடைய சீக்வென்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான் இது கொடுத்திருக்கும் ரிசல்ட். ஓகேவா? 72ன்றது ஏதோ ரெண்டு தொடர்ச்சியான எண்களை பெருக்குவதனால தான் கிடைக்கும். எந்த ரெண்டு தொடர்ச்சியான எண்கள்? 8ஐயும் 9ஐயும் பெருக்குவதனால தான் கிடைக்குமே. சரிங்களா? 8ஐயும் 9ஐயும் பெருக்கிறதுனால தான் கிடைக்கும். இப்படி வந்துச்சுனாலே இந்த சமன்பாட்டினுடைய விடை சின்ன நம்பர். ஏன் சார் சின்ன நம்பர்னா நடுவுல மைனஸ் இருந்துச்சு. மைனஸ் இருந்துச்சுன்னா ஆன்சர் சின்ன நம்பர். இதே நடுவுல பிளஸ் இருந்துச்சுன்னா ஆன்சர் என்னதுன்னு பாத்தீங்கன்னா பெரிய நம்பர். அப்ப பிளஸ் இருந்தா பெரிய நம்பர், மைனஸ் இருந்தா சின்ன நம்பர். இப்ப நம்ம கிட்ட மைனஸ் தானே இருந்துச்சு. அப்ப ஆன்சர் என்ன? 8. அப்போ இந்த p னுடைய மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா 8. ஏன்னா 8ஐயும் 9ஐயும் பெருக்கிறதுனால 72 கிடைக்கும். மைனஸ் இருக்கிறதுனால 8 ஆன்சர். இந்த p னுடைய மதிப்பை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க. 2 p னுடைய மதிப்பு 8, 8 ஸ்கொயர் பிளஸ் 1 இததான் கேக்குறாங்க. அப்ப 8 ஸ்கொயர் 64, இங்க 2 அப்படியே இருக்கு பிளஸ் 1. அப்ப 2ஐயும் 64ஐயும் பெருக்கி கொடுத்தா என்னமா கிடைக்கும்? 128. 128ஓட 1 கூட்டினீங்கன்னா ஆன்சர் 129. இவ்வளவுதான் சிம்பிளே. அப்ப அந்த 72ன்றத எப்படி வரும்ன்றத கண்டுபிடிங்க. இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்தா கண்டிப்பா ரெண்டு தொடர்ச்சியான நம்பரை பெருக்கிறதுனால வர நம்பரா தான் இருக்க முடியும். கண்டிப்பா இருந்தும் கூட. ஓகேவா? இப்போ இது உங்களுக்கான क्वेश्चन. p is equal to root of 20 minus root of 20 minus root of 20 infinity ன்னு கொடுத்துட்டு 3p square minus 1 னுடைய மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். சோ இந்த நாலு ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஆன்சரா வருதோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கணக்கு தான் கொஞ்சம் சால்வ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்களேன். உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது இல்ல. இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். உங்களுடைய பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.